வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனைவி மீது அதிக காதல், அப்பாவாக மாறிய அண்ணன். நிகழ்ச்சியில் மணிவண்ணன் தங்கை சொன்ன தகவல் இப்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். மறைந்த நடிகர் மணிவண்ணன் பற்றி அவருடைய தங்கை மேகலா அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் இயக்குனராக அடியெடுத்து வைத்து பல வெற்றி படங்களை இயக்கி வெற்றி கண்டது மட்டுமல்லாமல் ஒரு நடிகராக வெற்றி புகழ் பெற்றவர் தான் நடிகர் மணிவண்ணன் அவர்கள். இவர் சினிமா திரையுலகில் நடிகர், இயக்குனராக மட்டுமல்லாமல் தமிழ் உணர்வாளராகவும் பங்கேற்றிருந்தார். தமிழில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் 50 திரைப்படங்களும் அவரை இயக்கியும் இருந்திருக்கிறார் மணிவண்ணன் அவர்கள். மணிவண்ணனுக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சையும் முதுகு தண்டவட அறுவை சிகிச்சையும் செய்திருக்காங்க. அதனாலேயே சில ஆண்டுகள் படம் இயக்காமல் நடிக்காமல் சினிமா துறையிலிருந்து இடைவெளி எடுத்து ஓய்வு பெற்றிருந்தார். இவர் 2013ஆம் ஆண்டு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போனார். இவருடைய மறைவுக்கு பல்வேறுமே இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் மணிவண்ணனுடைய தங்கை மேகலா, என் வீட்டிற்கு இருக்கும் எல்லா பொருட்களுமே என்னுடைய அண்ணன் மணிவண்ணன் வாங்கி கொடுத்தது என்று எந்த ஒரு கணக்கும் பார்க்காமல் எனக்காக எல்லாம் செய்தார். அக்கா தங்கைகளுக்காக உயிரை கொடுத்தக்கூடியவர். அண்ணனுக்கு பதிலாக என்னுடைய உயிரை கடவுள் எடுத்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த அளவுக்கு அவருடைய இறப்பு எனக்கு வேதனை கொடுக்கிறது. என்னுடைய அப்பா ஜவுளி பிஸ்னஸ் செய்திருந்தார். நாங்கள் வசதியான குடும்பம்தான். 3 பெண்கள், ஒரு பையன். முதல்ல அக்கா, 2வது மணிவண்ணன் தான். 3வது அக்கா நான் தான் கடைசி. 2 அக்காக்களுக்கும் திருமணம் பிறகுதான் அண்ணன் திருமணம் செய்து கொண்டார். அப்போது நான் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் போது அதனாலேயே என்னுடைய அண்ணன் என்னை குழந்தை போல பார்த்தார். அதே போல் என்னோட அண்ணியும் அவளுடைய மூத்த பிள்ளையாகத்தான் என்னை பார்த்தாள். என்னுடைய திருமணத்திற்கு மறைந்த கலைஞர் தலைமையில் தான் அண்ணன் நடத்தி வந்திருந்தார். எங்கள் குடும்பத்தில் பிரம்மாண்டமாக எனக்கு தான் திருமணம் செய்து வைத்தார். எனக்கு திருமணமாகி 8 வருடங்களாகியும் குழந்தை இல்லை. பலருமே கிண்டலி கேலி விமர்சனம் செய்தாங்க. இருந்தாலும் என்னுடைய அண்ணன் எனக்கு ஆதரவு கொடுத்தார். பின்பு எனக்கு 2 மகன்கள் பிறந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்த என்னுடைய மகனை அழைத்து போக காரில் வந்தார். அப்போது அந்தளவுக்கு என் மீது பாசம் கொண்டவர். எனக்காக எல்லா வசதியும் செய்து கொடுத்தார். என்னுடைய மகன்கள் என்றாலே அவருக்கு உயிர். எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற 2 அக்காக்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அண்ணன் நிறைய உதவி செய்திருக்கிறார். இது எல்லாம் அவர் நடிகராக வந்த பிறகு செய்யவில்லை. கூலி தொழில் செய்த போது எங்களை நன்றாக பார்த்து கொண்டார். நான் 8வது படிக்கும்போது என்னுடைய அப்பா இறந்து விட்டார். அதற்கு பிறகு அப்பாவாக இருந்து எங்களை என்னோட அண்ணன் தான் பார்த்து கொண்டார். அவர் எங்களை விட்டு போனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அண்ணன் இறந்து 2 மாதத்திலேயே அண்ணியும் இறந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு அண்ணனுடைய அண்ணியை லவ் பண்ணாங்க. எங்கே போனாலும் அண்ணியை அழைத்து கொண்டு தான் போவாங்க. பயங்கரமான பாசக்காரர். ஆனால் 2 பேருமே ரொம்ப வருஷமாக வாழலை. அன்னிக்கு மார்பக புற்றுநோய் வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் அண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அவர் கோடிக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு செய்தார். இருந்துமே காப்பாற்ற முடியல. அண்ணியை பற்றி கவலைப்பட்டு அண்ணனோட உடல்நலம் பாதித்தது. அண்ணனுக்கு முதுகு தண்டத்தில் பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அண்ணன் போன இயக்கத்தில் 2 மாதத்தில் அண்ணி இறந்து விட்டாங்க. எங்களுடைய இழப்பு எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இருந்தாலும் அவர் எங்களுடன் நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்காங்க என்று நெகிழ்ச்சியாக பேசியிருக்காங்க.